ஹாய்! இந்த வெயிலுக்கு நல்லா காரம் இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இந்த வெயிலுக்கு நல்லா கூலிங்காக ஒரு மோர் குழம்பு பண்ணலாமா? ஸோ நம்ம கார்டனில் இருந்து எடுத்து வெண்டைக்காய், பூண்டு இருந்தால் போதும். ஸோ இதை வச்சு நம்ம பண்ணலாம். வெண்டைக்கான்னு இல்லை, மோர் குழம்பு நிறைய இதில் பண்ணுவாங்க, பூசணிக்காய், வெள்ளரிக்காயெல்லாம். ஸோ நான் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்த வெண்டைக்காயில் பண்ணுறேன். அதுக்கு தேவையானது ஒரு ஃபுல் பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு கிடைக்கும். உரித்து எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு ஒரு வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம இடித்து வச்ச பூண்டு, அதில் கஸ்தூரி சில்லி பவுடர், அது ரொம்ப சால்ட்டு கம்மியாக இருக்கும். அது அதனால் எவ்வளோ வேணாலும் போடலாம். பட் உங்களுக்கு காரம் வேண்டாம், கலருக்காக தான் நான் போட்டிருக்கேன் இந்த சில்லி. இது நல்லாயிருக்கும், அந்த தூக்கி கொடுக்கும், நல்லா அழகாக அந்த குழம்ப நல்லா அழகாக காமிக்கும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். இது காஷ்மீரி சில்லி பவுடராக நான் வாங்கியிருந்தேன். அது நம்ம வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அது தோட்டத்துலேருந்து எடுத்தது. அதே மாதிரி தயிர், எவ்வளோ நம்ம ஒரு 3 பேர் சாப்பிட்றோம், 4 பேர் சாப்பிட்றோன்னா 1 கப் தயிர் நல்லா ஒரு 200 கிராம் எடுத்துருந்தேன். அதை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் அந்த பூண்டு, அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு இந்த வெங்காயத்தோடு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது ரெடி ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆனில் ரொம்ப சூடாக வச்சுட்டு நம்ம அந்த தயிரை அதில் ஊற்றக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் தயிர் ஊற்றும் போதெல்லாம் அந்த அடுப்பு ஆஃபில் தான் இருந்தது. அந்த ஹீட் இருக்கும், ஏன்னா நம்ம மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது ஆல்ரெடி அதில் ஹீட் இருக்கும். அந்த ஹீட்லேயே இந்த தயிரை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா அழகாக மிக்ஸ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கும்போதே அழகாக இருக்கும். ஓகேவா? சாப்பிடும்போது இன்னும் அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி வேணும்னா அந்த நம்ம மிக்ஸ் பண்ண பவுல்லே அதை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவுமே இல்லை, சிம்பிள். பட் நீங்கள் பண்ணும்போது அடுப்பு ஆனில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அந்த தயிர் திரியாக திரிஞ்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அடித்து வச்ச தயிர் அதில் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். இந்த வெயிலுக்கு நல்ல அழகான ஒரு மோர் குழம்பு சாதம் வேணும்னா இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ணவும் மறக்காதீங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள்.